Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், எப்படி ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 3 days லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பனில் பெரிய கேப் அப் வச்சாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், திங்கக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி ரன் ஆகும், அது எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். கிஃப்ட் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 300 to 350 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் வச்சாங்க, நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 530 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் வச்சாங்க. நம்ம மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சில இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம், வெயிட் பண்ணுங்கள் ஆப்ஷன் பையிங் ஃபேவராக இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ hour கழிச்சு ப்ரீமியம் டிகே ஹெவியாகுங்கிறது இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். சென்செக்ஸில் கிளியர் டிகே ஆகுது, 10% கூட ஆப்ஷன் பையிங்க்கு இன்றைக்கி ப்ராபபிலிட்டி இல்லை, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். நம்ம டோட்டல் 20 ட்ரேட்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு ட்ரேடிங் செக்ஷனில். 20 டேஸுமே ட்ரேட் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எப்போ நம்மளோட ட்ரேட் செட்டப் வருது, எப்போ நம்மளோட சினாரியோ வருது, எப்போ பையிங் ப்ரெஷர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த டைமில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுமே ஒழிஞ்சு 20 நாளுமே டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ட்ரேட் பண்ணுங்கிற மைண்ட் செட்டை நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணணும். இந்த மாதிரி டேஸில் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் 1 o'clock ஒரு அப்டேட் எடுத்து போட்டிருக்கோம். ஸ்ட்ராங்கிள் போட்டதில் ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு லாட்டுக்கே 6221 ரூபா ப்ராஃபிட் வருது. இத்தனைக்கும் ஃப்ரைடே போட்டதில்லை, மார்னிங் போட்டது. ஜஸ்ட் 240 rupees இருக்க ப்ரீமியம் கலெக்ட் பண்ணதுலேயே நம்மளுக்கு பாதிக்கு பாதி டிகே ஆகுது. அப்போது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 490 க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது டிகே, அதுக்கப்புறம் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகே நடந்து இப்போது 170 to 190 ப்ரீமியம் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த அளவுக்கு டிகே நடக்கும்போது ஆப்ஷன் பையிங்க்கு ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற டேஸில் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மே மந்த்க்கான பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சிலபஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலில் மேலே பின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் திருப்பி போஸ்ட் போட்டு விட்றேன், செக் பண்ணுங்கள். செகண்ட் என்ன டைமிங் என்ன டேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். April 15-16 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்கான லைவ் ட்ரேடிங் செக்ஷனும் ஃப்ரீயாக கிடைக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23,500 கால் ரேட் ஹெவியாக இருக்குது, 23,000 புட் ரேட் இருக்குது, 23,300 ஸ்ட்ராடல் இருக்குது. இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 23,300 ஸ்ட்ராடல் இருக்குது, 23,400 ஆல்மோஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் அப்சைடில் வந்தால் ஸ்ட்ராடல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எகைன் 23,500 பார்த்தீங்கன்னா கால் ரேட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 55.66 lakh கான்ட்ராக்ட் இருக்குது, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 43.94 lakh கான்ட்ராக்ட் இருக்குது. அப்போது இனிமேல் மார்க்கெட் ஏறினாலும் அந்தந்த ஸ்ட்ரைக் ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸும் அப்படியே ஸ்ட்ராடலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகுறதுன்னு பார்த்து தான் நம்ம ட்ரேடுக்கணும்னு வந்து அக்ரெசிவ் ட்ரேட் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது என்னோட அட்வைசபிள். எஃப்ஐஏ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்கேஸ் செக் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்கள் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி விட்றேன். எஃப்ஐ டேட்டா டிஏ டேட்டா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக April 1 இருந்து ஸ்டில் 15th வரைக்கும் செல்லிங்கில் இருந்தவங்க இன்றைக்கி 15th April அன்றைக்கி 6,000 crores பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஒரு 1,950 crores செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக இன்றைக்கி எஃப்ஐஎஸ் நெட்டாக கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்கன்னா பர்டிகுலராக மேபி இண்டெக்ஸ் ஹெவிவேட் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஏன்னா 25,103 crores பை பண்ணியிருக்காங்க, வெறும் 19,000 crores தான் செல் பண்ணியிருக்காங்க. அவங்க மார்க்கெட்டில் மேபி அவங்களோட பொசிஷன்ஸ் நாளைக்கு செக் பண்ணலாம், அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அவங்களோட பொசிஷன் ஒருவேளை புல்லிஷ் வியூவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்சைடில் போய் க்ளோஸ் ஆகும், இந்த வீக் எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இம்மிடியேட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 23,043 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 23,043 கீழே பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்ட்ராடேயில் இன்றைக்கோட இன்ட்ராடே லோவும் இருக்குது, ப்ரீவியஸோட இன்பேலன்ஸும் இருக்குது. அதனால் 23,141
அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 23,041 ஃபைனல் சப்போர்ட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க இடம் 23,930. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக உடனே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 23,445, நெக்ஸ்ட் ஸ்டாப் 23,525, ஃபைனல் ஸ்டாப் 23,620. இது வந்து டுமாரோ அப்சைடுக்கான லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போது நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இங்கே பர்டிகுலர் சில விஷயம் கவனிங்க. டே கேண்டிலில் மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அந்த ட்ரெண்ட் லைனே பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா பர்டிகுலராக கவனிங்க. 23,445 to 23,444 இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே இருந்தால் பவுன்ஸ் ஆச்சு, டக்குன்னு அதே கேண்டில் பிரேக் டவுன் ஆச்சு. ப்ரீவியஸாக இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. 5 minutes டைம் ஃப்ரேமில் ஏதாவது ட்ரேட் ஆகிருக்கான்னு பார்த்தாலும் இன்பேலன்ஸ் மூவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு ஃபஸ்ட்டு சினாரியோ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகுதுன்னா பிரேக் அவுட்லேயே எடுத்துடணும். இப்போ நாளைக்கெலாம் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா ப்ரீமியமே இங்கே அட் த மணி ப்ரீமியமே கால்குலேட் பண்ணி பாருங்கள். அட் த மணி ப்ரீமியம் 84,107 இருக்குது, ஆல்மோஸ்ட் 190 rupees இருக்குது. நாளைக்கு முடியும் போது 135 to 140 க்ளோஸ் ஆகலாம். என்னோட அட் மணி ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா 84 இருக்குது, அப்போது 168 இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா எல்லாமே ஸ்கேல்ப் ட்ரேடு தான். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 23,400 to 445. இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் மேலே வந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆச்சு. திருப்பி இந்த லெவல் வரும்போது எகைன் க்ளோசிங் வைக்க முடியல. இப்போ இவ்வளோ தூரம் கேப் அப் வச்சியும் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல மார்னிங்லேருந்து. அப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம், ஃபிஃப்த் அட்டம் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் அப்பில் வைக்கிறதுக்கும் பாயிருக்கு. பிரேக் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில். இன்கேஸ் கேப் அப் வச்சாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த 23,362 23,345 இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் எதாவது சப்ஸ்டெயின் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா எகைன் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டாப் லாஸே 15 to 16 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் அது மாதிரி 20 to 25 பாயிண்ட்ஸ் தான் வரும். அதனால் இந்த மொமெண்டம் நடந்தால் மட்டும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லெவல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காம சப்போர்ட் எகைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் திருப்பியும் இந்த சினாரியோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம திருப்பியும் ப்ரைஸ் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்டெயினாக இருக்கும்போது கேண்டில் கன்ஃபர்மேஷன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வால்யூமோ இல்லை அந்த டைமில் என்ன கன்ஃபர்மேஷன் வருதோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இமிடியேட்டாக 480 ஃபஸ்ட் டார்கெட், 525 ஃபைனல் டார்கெட். இங்கே ஒரு மொமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கால் ஆப்ஷன் சைடில். எந்த ட்ரேட் எடுத்தாலும் திருப்பி சொல்கிறேன், ஜஸ்ட் ஸ்கேல்பிங் மட்டும்தான். அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் முடிச்சாச்சு. இப்போ புட் ஆப்ஷன் சைடில் 23,262, 23,240 இந்த லெவலில் மார்க்கெட்டில் ஏதாவது சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் டவுன் ஆனாங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டேயோட இன்ட்ராடே லோ கட் ஆகும், கரெக்டாக இந்த இடத்துல போய் சப்போர்ட் எடுக்கும். பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது தான் ஒவ்வொரு டைமும் நம்ம புட் எடுக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் திருப்பி கீழே வந்துச்சுன்னா புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆவாங்க. இப்போதைக்கு டைரெக்டாக புட் ரைட்டர்ஸ்க்கு 23,000 இருக்காங்க, அதை விட்டால் 23,300 தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் திருப்பி 23,200 140 சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா புட் ரைட்டர்ஸ் இமிடியேட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி லெவல்ஸில் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே சினாரியோ தான். ப்ரீமியத்தை செக் பண்ணுங்களேன். அன்றைக்கி ஃப்ரைடேயோட ப்ரீமியம் பார்க்கும்போது 1,600 to 1,700 இருந்துச்சு. இப்போ அடுத்த மணியோட ப்ரீமியம் பார்க்கும்போது ஒரு 1,100 இருக்குது. 500 to 600 பாயிண்ட்ஸ் இன்றைக்குமே பேங்க் நிஃப்டியில் டிகே நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறதோட டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். நம்பர் 1 ரெசிஸ்டன்ஸ், நம்பர் 2 ரெசிஸ்டன்ஸ்,
எகைன் 52,600 to 700 திருப்பியும் இந்த பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகும். அதனால் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நியர் டு ஆல் டைம் மேல இருக்காங்க. அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வர வந்துட்டு இருக்கு. அப் சைடில் நியர் டு 1920 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் நியர் டு ஆல் டைம் மேல இருக்குது. ரெண்டு பேருமே இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் இருக்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கும், இல்லைனா ஐயில் சப்ஸ்டைன் ஆகும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டாக் மேலே நம்ம நாளைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் வச்சுருக்காங்க. மேபி எஃப்ஐஎஸோட பையிங் பேங்க் நிஃப்டியாக ஹெச்டிஎஃப்சி பேங்காக கூட இருக்கலாம். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட இந்த ஃபஸ்ட்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 52,270ங்கிறது மிட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் டவுன் சைடில் வந்துச்சுன்னா 51,900 ஆக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸாக இது ரெசிஸ்டன்ஸ் பிஃபோராகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரைஸ் கீழே வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிள். ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்னிங் வந்து 1,200 பாயிண்ட் கேப் அப்பில் வச்சாலும் கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் என்ன ஆக்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அது என்னவா ஆக்ட் ஆகிருக்கு, சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மிட் பாயிண்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். 640 16 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து நிறைய இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோடனே கேர்ஃபுல்லாக எக்ஸிட் ஆக பாருங்கள். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயோ இல்லை 22,870லையோ ஏதாச்சும் டபுள் டாப்போ ரிஜெக்ஷனோ ஏதோ நடந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடில் இந்த 500 வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சினாரியோ ஃப்ளாட்டோ கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி இந்த சினாரியோ இருந்தால். ரேர் சினாரியோ மார்க்கெட் 52,200 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். திருப்பி க்ளோஸ் வைக்க முடியாமல் பிரேக் ஆகும்போது ஜஸ்ட்டு 50 to 70 பாயிண்ட்ஸுக்கு புட் ஆப்ஷன் சைடில் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அடுத்து வர 2 நாள் பேங்க் நிஃப்டி சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கூட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி பிரேக் அவுட் ஆகிட்டு எப்போவுமே ரீடெஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதி லெவலில் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி இங்கே சப்ஸ்டெயின் ஆகுதில்ல, இந்த சப்ஸ்டெயின் ஆகும்போது அட்டன் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் ஆகும்போதே எடுத்திங்கன்னா ப்ரீமியத்தெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அசால்ட்டாக 648லேருந்து அசால்ட்டாக 570 வரைக்கும் ஈஸியாக வரும். அதனால் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு ரெசிஸ்டன்ஸில் வரும்போது ட்ரெண்ட் லைன் வருது, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு புட்டை எடுத்துகிட்டு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு அதே டார்கெட் வச்சுக்கணும். இப்போ மந்த் எண்டுனால அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கும்போது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.